Taste the Daily. இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசநாயகேவுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நமது அண்டை நாடான இலங்கையில் 9வது அதிபராக பதவியேற்ற அனுரகுமார திசநாயகேவுக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இலங்கை தமிழர்களின் நலனுக்காகவும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினரின் பிடியில் இருந்து விடுவிக்கவும் புதிய இலங்கை அதிபர் செயல்பட வேண்டும் என்று அதிமுக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். இவர்கள் குறித்து சாதி ரீதியாக சமூக வலைதளங்களில் பேசிய ரவீந்திர துரைசாமி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழ்நாடு காவல்துறைக்கு திண்டிவனம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி மீது விழுப்புரம் மாவட்டம் ரோசனை காவல் நிலையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் புகார் அளித்தார். ஆனால் விடியா அரசின் ஏவல் துறையினர் புகாரை பதிவு செய்ய மறுத்தனர். இதனையடுத்து ரவீந்திரன் துரைசாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் திண்டிவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது புகார் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யாத காவல் ஆய்வாளர் தரணேஸ்வரிக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடந்த சனிக்கிழமை டெல்லியில் கைது செய்யப்பட்ட புதூர் அப்புவிடம் ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 28வது நபராக கைது செய்யப்பட்டுள்ள புதூர் அப்புவிடம் சென்னை எழும்பூரில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆந்திராவில் இருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி வெடிகுண்டு தயாரித்தது குறித்தும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய நிதியளிக்க யார் உத்தரவிட்டது என்பது குறித்தும் புதூர் அப்புவிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னதாக புதூர் அப்புவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் சீசிங் ராஜா கைது செய்யப்பட்டு பின்னர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாதம் ஊதியம் வழங்காததால் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக மிரட்டும் துணியில் விடியா திமுக நகர்மன்ற தலைவர் பேசியது சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படாமல் இருப்பதுடன் கடந்த 4 மாதங்களாக சரியான தேதிக்கு சம்பளம் வராமலும் இருந்துள்ளது. இதனால் பாதியிலேயே பணியை புறக்கணித்து நகராட்சி ஆணையரிடம் சம்பளம் கேட்ட தூய்மை பணியாளர்களை விடியா திமுக நகர்மன்ற தலைவர் சுப்பராயலு மிரட்டும் துணியில் எச்சரித்து பேசியிருக்கும் வீடியோ வைரலாகி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பணியில் இருக்கும் தூய்மை பணியாளர்கள் மிரட்டப்பட்டிருப்பது நிர்வாக திறமையின்மையின் உச்சமென பலரும் கூறுகின்றனர். தேதி இன்னைக்கு 23ஆவது மாதம் முன்னெல்லாம் 8ஆம் தேதி 9ஆம் தேதியெல்லாம் சம்பளம் போட்டுறாங்க. இப்போ தொடர்ந்து 6-7 மாதமாக 20-25 தேதிக்கு மேலே தான் சம்பளம் போடுறாங்களே. நாங்கள் மட்டும் என்னென்ன பண்ணுறது? மாத கடைசியில் 2 மாதம் சம்பளம் அது ஒரேடியாக போட்டு போகிற மாரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் போகிற மாரி பேச சொல்லுங்கண்ணா. போக மாட்டேன். காலை வேலை குப்பை ரோட்லாம் கிடக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்கள் காலை வேலை போய் செஞ்சுட்டு வந்தோம். மதிய வேலை செய்ய மாட்டோம்ண்ணா. நாளைக்கு வேலை செய்ய மாட்டோம். இன்றைக்கி சம்பளம் எல்லாம் நாளைக்கு வேலை செய்ய மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அரசு கல்லூரி மாணவியர்கள் விடுதியில் முட்டை, பருப்பு, அரிசி உள்ளிட்ட பொருட்களை விடுதி காப்பாளர் வீட்டிற்கு கொண்டு செல்வதாக சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். விடுதி காப்பாளர் வசந்தலட்சுமியும் மற்ற ஊழியர்களும் சேர்ந்து உணவுப் பொருட்களை சமைத்து தராமல் வீட்டிற்கு எடுத்துச் செல்வதால் தங்களுக்கு தினசரி முறையான உணவு வழங்கப்படுவதில்லை என மாணவிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் உணவில் பூச்சிகள் கிடப்பதாகவும் குடிக்க தண்ணீர் வசதி கூட இல்லை எனவும் மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு விடுதிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுத்தமா இல்ல, ஒண்ணுமே சரியில்லை. அங்க பாத்திரத்தையும் சுத்தமா இல்ல, ஒண்ணுமே இதா இல்ல. அவங்க நாங்க சொல்ல ஒண்ணுமே பதிலும் சொல்ல மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் பல தடவை சொல்லியாச்சு. பூச்சி புழு எல்லாம் அப்படியே கிடக்கு. பாத்திரத்தையும் சுத்தம் செய்ய மாட்டாங்க, அந்தாலும் போட்டு பொங்கிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் நீட்டாக இல்லை. அவங்க வெளியாளுக்கெல்லாம் வெளியாளுக்கு ஆம்பளையாளுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு இதாக இருக்கு, பாதுகாப்பு இல்லை. நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். வார்டன் என்ன சொல்றாரு? வாடகை நாங்கள் சொல்றதை கண்டுக்கிட்டே மாட்டேங்க. அப்படியாம்மா, சரிம்மா, அப்படிதான் பண்ணுவாங்க. பொறுத்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் எவ்வளோ தடவை பொறுத்து போடுறது?